வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். இந்தியன்டா அப்படின்னு உலகம் முழுக்க நாம பெருமையா பேசுற அளவுக்கு 2 கலைப்படைப்புகள் ஆஸ்கர் மேடையில அப்படி கெத்து காமிச்சிட்டு வந்திருக்கு. இதை பத்தி தான் முழுக்க முழுக்க நிகழ்ச்சியில பேச போறோம். நிகழ்ச்சியில போலாம். ஆஸ்கர் இந்த உலக சினிமாக்கே ஒரு பெரிய மகுடம்னு பார்த்தீங்கன்னா இதுதான். சினிமாவில் எடிட்டிங்கில் நீ பெஸ்ட்டாக இருக்கப்பா, நடிப்பில் நீ தான்ப்பா பெஸ்ட்டு, டைரக்ஷனில் நீ தான்ப்பா பெஸ்ட்டு. இந்த உலகத்திலேயே ஒரு வருஷத்தில் நிகழ்த்தப்பட்ட கலை படைப்புகளில் உன்னோட படைப்பு பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஆஸ்கர் அவார்டை ஒரு வேர்ல்ட் கப் மாதிரி வழங்குவாங்க. இந்த விருதை ஒருத்தர் வாங்கிட்டாருன்னா அவர் தான் அந்த குறிப்பிட்ட செக்மெண்ட்டில் டாமினேட்னு அர்த்தம். நம்ம மியூசிக்கில் ஏ ரஹ்மான் சார் வாங்கியிருந்தார் பார்த்தீங்களா, உலகத்திலேயே இந்திய இசை தான் அப்படி மேலே நிற்குதுன்ற கெத்தை நம்மளுக்கு கொடுத்தாரு பார்த்தீங்களா. இதை பறைசாற்றுறதான் இந்த ஆஸ்கர் விழாங்க. அப்பேற்பட்ட ஆஸ்கர் விருது வழங்கும் விழா 95வது எடிஷன் கோலாகலமாக நடந்து முடிஞ்சிருக்கு. இதில் நம்ம தமிழர்கள் எல்லாருமே பெருமைப்படுற மாதிரி ஒரு விருது நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. நம்ம முதுமலை காப்பகம் இருக்குல்ல, இதை பற்றி சொன்னதுமே எல்லாருக்கும் என்ன நினைவுக்கு வரும்? ஆப்வியஸ்லி யானைகள். இந்த யானைகளை பேஸாக கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு ஆவண குறும்படத்துக்கு இந்த வாட்டி ஆஸ்கர் விருது அறிவிக்கப்பட்டிருக்கு. அதுவும் இந்த ஆவண குறும்படத்தோட இயக்குனர் வேற யாரும் இல்லை, ஊட்டியில் பிறந்தவங்க. அவங்களோட கைவண்ணத்தில் உருவான இந்த ஆவண குறும்படத்துக்கு ஆஸ்கர்னு அறிவிக்கப்பட்டதும் ஒட்டுமொத்த இந்தியர்களும் அப்படியே மேலே பெருமிதம் தழும்ப பேச ஆரம்பிச்சிட்டாங்க, போஸ்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. சொல்கிறப்ப எனக்கே கூஸ்பம்ப் ஆகுதுங்க. ஏன்னா அப்பேற்பட்ட ஈவெண்ட்டில் நாம் விருது அடிச்சிருக்கோம். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். த எலிஃபண்ட் விஸ்பரர்ஸ் அப்படின்ற இந்த ஆவண குறும்படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் மனுஷங்கள்லாம் காடுகளை அழிச்சிக்கிட்டே இருக்கோம், யானைகள் வழித்தடங்களையும் நிறைய பங்கம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் கேட்டால் அந்த கதை இந்த கதைன்னு சொல்லுவாங்க. சார் அதை விடுங்க. இந்த மின்வெளிகளில் அமைக்கப்பட்டு யானைகள் உயிரிழக்கும். அந்த யானைகளுக்கு குட்டிகள்லாம் இருக்கும். அந்த குட்டிகள் அதுக்கப்புறம் என்ன பண்ணும்? இது மாதிரி நிறைய யானை குட்டிகள் ஆதரவற்ற நிலையில அப்படியே வளர ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கும். இது போல நிறைய சினாரியோஸ் இருக்குங்க. யானை கூட்டங்கள்லேருந்து யானை பிரியறது, குட்டி யானைகள் குறிப்பா, அப்புறம் பெற்றோர்கள் இழந்து அந்த குட்டி யானை தனியாக தவிச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு, இது மாதிரி தாயை இழந்த குட்டி யானைகள் இருக்குல்ல, இதை பராமரிக்கிற ஒரு தமிழக பழங்குடியின தம்பதி. இவங்களோட பராமரிப்பு முறைகள் இருக்குல்ல, இதையும் இவங்களுக்கும் யானைகளுக்கும் உண்டான கனெக்ட் இருக்குல்ல, இதையும் முழுக்க முழுக்க ரத்தமோ சதையமா திரையில காண்பிச்சிருந்தது தான் த எலிஃபண்ட் விஸ்பரர்ஸ். இதுல பெரும்பாலும் பேசுற மொழி வேற எதுவும் கிடையாது, நம்ம தமிழ் தான். அதுவும் அந்த யானை குட்டிகளோடு அந்த அம்மா பேசுற அந்த டோன் இருக்கு பார்த்தீங்களா, அவ்வளோ அழகா இருக்குங்க. நெட்ஃபிளிக்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய பெருமையை கொடுத்துருக்கிறதும் இதே ஆவண குறும்படம் தான். இப்பேற்பட்ட ஆவண குறும்படத்துக்கு தான் இப்போ ஆஸ்கர் கிடைச்சிருக்கு. திரையில ஒருத்தவங்க தெரியுறாங்க பார்த்தீங்களா, இவங்க தான் அந்த ஆவண குறும்படத்தோட இயக்குனர். இவங்க பேர் கார்த்திகி கான்சல்ஸ். இவங்க 1986 நம்ம நீலகிரி மாவட்டம், நம்ம ஊட்டி இருக்கு பாருங்க, அங்கே தான் பிறந்தாங்க. டாக்டர் ஜிஆர் தாமோதரன் காலேஜ் ஆஃப் சயின்ஸ் கோயம்புத்தூரில் இருக்குங்க, அங்கே தான் படித்தாங்க. படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே ஃபோட்டோகிராஃபி மேலே பயங்கர இன்ட்ரெஸ்ட்டு. அப்படியே இந்த ஃபோட்டோகிராஃபி சார்ந்த ஒவ்வொரு கோர்சஸையும் எடுத்து அதுலேயும் ஃபுல்லாக படித்து மேலே வர ஆரம்பித்தாங்க. ஒரு மிகச்சிறந்த இந்தியன் டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் மேக்கர் அப்படின்ற பேர் இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சில வருஷங்கள் ஆச்சு. ஏதோ ஓவர் நைட்டில் அவங்க மேலே வந்துடல, இவ்வளோ விஷயங்கள் பார்த்துருக்காங்க. ஒரு சிறந்த ஃபோட்டோகிராஃபராகவும் தன்னை எல்லாருக்கும் நிரூபித்தாங்க. இந்த ஷார்ட் ஃபிலிமுக்கும் டாக்குமெண்ட்ரிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஷார்ட் ஃபிலிம் அப்படின்னா கற்பனை கதையை கூட நீங்கள் எடுத்து ஒரு ஷார்ட் ஃபிலிமாக கொடுக்கலாம். டாக்குமெண்ட்ரி அப்படின்னா நிறைய புள்ளி விவரங்கள் உள்ள இடம் பிடிச்சிருக்கணும், உண்மையிலேயே இருக்கிற நிகழ்வுகள் அதில் அப்படியே அப்பட்டமாக படம் பிடிக்கப்பட்டிருக்கணும். இது ரெண்டுத்தையும் சேர்த்து டாக்குமெண்ட்ரி ஷார்ட் ஃபிலிமாக ஒன்று கொண்டு வரதெல்லாம் பெரிய விஷயங்க. அது அவ்வளோ கனக்கச்சிதமாக பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இது போல் படைப்புகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கதை மையம் இருக்குல்ல, அதுதான் உயிர் நாடியே. அப்பேற்பட்ட த எலிஃபண்ட் விஸ்பரர்ஸோட கதையை உருவாக்குனது வேறு யாரும் இல்லை, கார்த்திகி இருக்காங்களே, இவங்களோட அம்மா பிரிசில்லா கான்சல்ஸ் தான் உருவாக்கியிருந்தாங்க அந்த கதையை. அம்மாவோட கதையை பொண்ணு அப்படியே டாக்குமெண்ட்ரி ஷார்ட் ஃபிலிமாக எடுத்திருக்காங்க. இப்போ ஆஸ்கர் அவார்டு வாங்கியிருக்காங்க. இந்த சிறந்த திறமைக்கு கண்டிப்பாக பெரிய ரெக்கக்னிஷன் கிடைக்கும்னு சொல்லுவாங்களே, அதுக்கு ஆகச்சிறந்த உதாரணம் த எலிஃபண்ட் விஸ்பரர்ஸ் இந்த டாக்குமெண்ட்ரி ஷார்ட் ஃபிலிமை சொல்லலாம். எதுக்காக சொல்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி IDA டாக்குமெண்ட்ரி அவார்ட்ஸுக்கு இந்த படைப்பு நாமினேட் பண்ணப்பட்டிருந்துச்சு. நாமினேஷன் தான், ஓகேவா, அவ்வளோதான். அதுக்கப்புறமா ஹாலிவுட் மியூசிக் அண்ட் மீடியா அவார்ட்ஸ்க்கும் நாமினேட் பண்ணப்பட்டுச்சு. இதை தொடர்ந்து DOC NYCல ஷார்ட் லிஸ்ட் ஆச்சு. ஆனால் எங்கே அவார்டு கிடச்சிருக்கு பார்த்தீங்களா, அகாடமி அவார்ட்ஸில் ஆஸ்கர் அவார்டு கிடச்சிருக்கு. என்னதான் முன்னாடி நீங்கள் தோல்விகளை கண்டாலும் சரி, அதெல்லாம் படுத்தக்கூடாது. கண்டிப்பாக பெரிய ரெக்கக்னிஷன் காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்றதுக்கு இது ஆகச்சிறந்த சான்று. அவ்வளோ திரைக்கலைஞர்கள் அமர்ந்திருந்த அந்த ஆஸ்கர் மேடையில் இந்த எலிஃபண்ட் விஸ்பரர்ஸ் டீம் இந்த அவார்டை வாங்குறப்ப அது எது நாமளே வாங்கின மாதிரி ஃபீல் பண்ணது காரணம் இதுதான். அடுத்து இன்னொரு முக்கியமான இந்திய படைப்பை பற்றி பேசலாம். நாட்டு நம்ம நாட்டுக்கே பெருமை தேடி கொடுத்துருக்கு இந்த நாட்டு பாடல். இந்த பாடலுக்கு இசை பார்த்தீங்கன்னா பத்மஸ்ரீ மரகதமணி கீரவாணி அவர்கள். அவருக்கு வயசு இப்போ 61ங்க. வேற யாரும் இல்லை, பாகுபலிலாம் பார்த்துருப்பீங்களே,
தலைவன் தான் அதுக்கு மியூசிக்கு வேற லெவலில் பட்டை கிளப்பியிருப்பார். அவர் தான் கீரவாணி அவர்கள். ஆக்சுவலாக இவருக்கு இந்த 2023 வருஷம் சம வருஷமாக அமைஞ்சிருக்கு. ஏன்னா அவருக்கு ரீசெண்டாக தான் பத்மஸ்ரீ விருது கொடுத்து அழகு பார்க்கப்பட்டுச்சு. அதே மரகதமணி அவர்களுக்கு இப்போ ஆஸ்கர் அவார்டு. இந்த பாடலுக்கு இப்போ ஆஸ்கர் அவார்டு கிடைச்சிருக்கு பார்த்தீங்களா. இந்தியா மட்டும் இல்லை, உலகம் முழுக்கவே இதை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இசைக்கு மொழி வேண்டாம், அந்த இசையே பேசணுவாங்களே. ஏன்னா இந்த பாட்டுக்கு நிறைய பேர் ரீல்ஸ் பண்ணாங்க, ஃபாரினர்ஸ்லாம் ரீல்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபுல்லாக உலகம் முழுக்க இந்த பாட்டு எதிரொலிச்சிட்டே இருந்துட்டு இருந்துச்சு. அதுவும் இந்த பாட்டில் டான்ஸை பற்றி சொல்லவாங்க வேணும். அந்த கொரியோகிராஃபர் பிச்சு எடுத்துட்டு பாருங்க. அவர் வேறு யாரும் இல்லை, பிரேம் ரக்ஷித் அவர்கள். இவரோட லைஃப் ஹிஸ்ட்ரியை பற்றி நான் போக சொல்கிறேன், சூப்பராக இருக்குங்க. அவ்வளோ டவுனாக போன ஒரு பர்சன், கிட்டத்தட்ட தன்னோட உயிரை மாய்த்து கொள்ளலாம்னு நினச்சிட்டு இருந்த ஒரு மனுஷன் இப்போ உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு அந்த டான்ஸ் மூமெண்ட்டை இந்த பாடல் வழியாக கொண்டு வந்து எல்லாரையும் அப்படி ரசிக்க வச்சிருக்காப்புல. இந்த பாட்டை பாடினது 2 பேருங்க. ஒருத்தர் காலபைரவ், இன்னொருத்தர் ராகுல் சிப்ளிகாஞ்ச். இதுக்கு பாடல் ஆசிரியர் பார்த்தீங்கன்னா சந்திரபோஸ் அவர்கள். இந்த நாட்டு பாடல் ஆஸ்கருக்கு நாமினேட் ஆகியிருக்கு அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதும் நாம் எல்லாருமே எதிர்பார்ப்பில் இருந்தோம். ஓகே ரைட்டு, ஒரு தடவை நம்ம இசை புயல் அவர்கள் ஸ்டேஜ் மேலே ஏறி நின்று தமிழை பேசி செம கெத்து காமிச்சாப்புல. அதே மாதிரி ஒட்டுமொத்த இந்தியன்ஸையும் ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆஸ்கர் விருது இவங்களுக்கு கிடைச்சிடும், நாம எல்லாம் சந்தோஷப்படலாம்னு நினச்சிட்டு இருந்த நேரத்தில் தான் தீபிகா படுகோன் அவர்கள் அந்த ஆஸ்கர் மேடையில் தோன்றுறாங்க. தோன்றிய பிறகு அவங்க சொன்ன வார்த்தைகள் தான் அங்கே ஹைலைட்டு. ஏன்னா அந்த நாட்டு பாடல் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு ஆஸ்கர் மேடையில் நடன நிகழ்ச்சியும் அங்கேயே ஓக்கல் போர்ஷன் பாடுறதா நடந்துச்சு. ஆடலும் பாடலும் அப்படியே அங்கே லைவாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அந்த பர்ஃபார்மன்ஸுக்கு முன்னாடி இன்ட்ரோ கொடுக்கறதுக்கு தான் தீபிகா அவர்களை கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ என்னென்ன சொன்னாங்கன்னா, அந்த காலகட்டங்களில் இந்த இந்திய புரட்சியாளர்கள் பல பேர் இருந்திருப்பாங்களே, அதில் பிரதானமாக நட்புன்றது எல்லாருக்குள்ளேயும் இருந்துச்சு. அதில் ஸ்பெசிஃபிக்காக 2 பர்சனோட நட்பை எடுத்து தான் இவங்க படத்தில் ஃபுல்லாக கதையாகவே நகர்த்தி கொண்டு போயிருந்தாங்க. இதை மையப்படுத்தி தான் RRR படமும் இதை மையப்படுத்தி தான் அந்த பாடல்னு சொன்னாங்க. காலனித்துவம் இருக்குல்ல, பிரிட்டிஷ் நம்மளை ஆண்டு போயிருந்தாங்க பாருங்க. இந்த காலனித்துவத்தை எதிர்த்து அந்த படமும் இருக்கும் பாடலும் இருக்குன்னு சொல்லிட்டு, இந்த நாட்டு பாடலை பற்றி தெரியாதவங்க யாருன்னா இங்கே இருக்கீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் தெரிஞ்சுப்பீங்க அது எவ்வளோ வேர்த்தான பாடல்னு. பர்ஃபார்மன்ஸை பாருங்கன்னு இவங்க இன்ட்ரோ கொடுத்துட்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் தாங்க அந்த பர்ஃபார்மன்ஸ் நிகழ்த்தப்பட்டுச்சு. என்ன மூமெண்ட்டுன்றீங்க. ஏன்னா நீங்கள் அந்த பாட்டை போட்டு டேக்காக எடுத்து அதுக்கப்புறம் சேர்த்து எடிட் பண்ணி வெளியே விடுறது வேறு. ஆனால் அவ்வளோ பேர் குழுமி இருக்க ஒரு இடம், உலகம் முழுக்க பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு ஈவெண்ட்டு, அதில் நீங்கள் சொதப்பாமல் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். அதுவும் இந்த பாட்டுக்கு எவ்வளோ கஷ்டமான மூமெண்ட்டு நீங்களே பார்த்துருப்பீங்க. அது 2 பேர் பாட, அங்கேருந்து எல்லாருமே ஆட. இதுக்கு வேறு ஜிம்மி அவர்கள் தான் ஹோஸ்ட் பண்ணியிருந்தாங்க இந்த ஈவெண்ட் அந்த ஆஸ்கரை. அவர் பேசும்போது அப்படியே அந்த டான்ஸர்ஸ்லாம் வந்து அவரோடய அழைச்சிட்டு போவாங்க. அவர் பேச விட மாட்டாங்க. அப்படியே அவர் போயா நகரியா டான்ஸ் ஆனுன்ற மாதிரி அவர் அப்படியே அந்த ஸ்க்ரீனை கொண்டு போயிருப்பாங்க. சூப்பராக இருந்துச்சு அதெல்லாம் பார்க்குறதுக்கு. இந்த பர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சதுமே ஸ்டாண்டிங் ஓவேஷன். அங்கிருந்த எல்லாருமே எழுந்து நின்றுட்டாங்க. ஏன்னா லைவாக பார்த்து அவங்களுக்கு வைப்பு தாங்க முடியல. என்னப்பா இப்படி ஆடுறாங்க, பாட்டு இப்படி சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இந்த படத்தோட RRR படத்தோட ஒரிஜினல் வெர்ஷன் தெலுங்கு தானே, அதுக்கப்புறம் தான் மற்ற மொழிகள்லாம் சொன்ன அந்த பாடல் அங்கே தெலுங்குலேயே பாடப்பட்டுச்சு. ஓகேவா. ராஜமௌலி சார் அண்ட் அந்த RRR படக்குழுவினர் எல்லாருமே இந்த ஒரு பர்ஃபார்மன்ஸை பார்த்து ஆஹா ஓஹோன்னு கத்தோடு ஆரவாரம் எழுப்புறதும் அந்த பர்ஃபார்மன்ஸ் முடிகிற வரைக்குமே இருந்துச்சுங்க. அவங்கள வைபாகி கூட இருந்த எல்லாருமே வைபாக்கி அந்த ஒட்டுமொத்த இடத்துல ஸ்டாண்டிங் ஓவேஷனை பார்க்குறப்ப ஒரு இந்தியனா எல்லாருக்குமே பெருமை தான். இதை தொடர்ந்து தான் நாட்டு பாடலுக்கு ஆஸ்கர் கிடைக்குமா கிடைக்காதான்ற கேள்விக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுச்சு. நிறைய பெரிய சாங்ஸ்லாம் உள்ளே இருந்துச்சு. அதாவது பெஸ்ட் சாங் அப்படின்னு அந்தந்த மொழி பேசும் மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட பல பாடல்கள் நாமினேஷன் கேட்டகரியில் இருந்துச்சு. அதில் ஒன்றா தான் நம்ம நாட்டும் இருந்துச்சு. சரி, மற்ற பாடல்களை பீட் பண்ணிட்டு நம்ம பாடல் மேலே வந்துருமான்னு எல்லாருமே தாங்கிட்டு இருக்கும்போது தான் அனௌன்ஸ்மெண்ட் வெளியிடப்பட்டுச்சுங்க. எஸ், நாட்டு பாடலுக்கு பெஸ்ட் ஒரிஜினல் சாங் அப்படின்ற கேட்டகரி கீழே ஆஸ்கர் விருது கிடைச்சிருக்கு. இந்த அவார்டை 2 பேர் ஸ்டேஜில் ஏறி வாங்கினாங்க. ஒருத்தர் அந்த பாட்டை கம்போஸ் பண்ணார் பாருங்க, மரகதமணி சார் அவரும். இன்னொருத்தர் இந்த பாடலை எழுதியிருந்தார் பாருங்க, சந்திரபோஸ் இவரும். இந்த அவார்டெலாம் வாங்கின பிற்பாடு பேசுவாங்க பார்த்தீங்களா, நான் இவங்களுக்கு தேங்க் பண்ண விரும்புகிறேன், இந்த நேரத்தில் நான் இப்படி ஃபீல் பண்ணுறேன் அதுன்னு சொல்லிட்டு. இது மாதிரி கீரவாணி சாரும் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணார். ஆனால் பேச்சா இல்லை, பாட்டாக ஷேர் பண்ணாப்புல. இந்த நேரத்தில் எப்படி உணர்றன்றத பாடல் வழியாகவே எல்லாருக்கும் சொல்லிட்டாரு, பாட்டாவே பாடிட்டார். எங்களுக்கு ஒரே ஒரு ஆசை தான் இருந்துச்சு, RRRக்கு ஆஸ்கர் கிடைக்கணும், அதனால் ஒட்டுமொத்த இந்தியர்களும் பெருமைப்படணும், இதை நாங்கள் செய்யணும், எங்களால் கிடைக்கணும் அப்படின்ற ஆசை இருந்துச்சு. இப்பேற்பட்ட ஆசை இந்த மேடையில் இப்போ நிறைவேறியிருக்கு. என்னை உலகத்தோட உச்சிக்கே கொண்டு போகணும் அப்படின்ற அளவுக்கு தான் எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்குன்னு மனுஷன் அந்த இடத்துல வெளிக்கொண்டு இருந்தாருங்க. இந்த சாதிக்கிறதுக்கு வயசு ஒரு தடையல்ன்றதுக்கு ஆகச்சிறந்த சான்று இவர். 61 வயசுல ஆஸ்கர். 2022லேயே இந்த உலகத்தோட பெஸ்ட் ஒரிஜினல் சாங் அப்படின்ற பேர் ஒரு இந்திய பாடலுக்கு கிடைக்குதுன்னா, அதுவும் ஹிந்தி மொழி கிடையாது, சவுத் இந்தியன் லாங்குவேஜ் ஒன்று தெலுங்கு, அதுக்கு கிடைக்குது அப்படின்னா ஒட்டுமொத்த இந்தியர்களும் சேர்த்து பெருமைப்படணுங்க.
பிரதமர் மோடி அவர்கள் தன்னோட மகிழ்ச்சியை ட்வீட் மூலமாக தெரிவிச்சிருந்தார். அதில் எக்ஸப்ஷனல் அப்படின்ற வார்த்தையை போட்டு தான் அந்த ட்வீட்லேயே எல்லா விஷயங்களும் ஆரம்பிச்சிருந்தாப்புல. என்ன சொல்லியிருக்காரு, உலக அளவில் நாட்டு பாடல் புகழ்பெற்ற பாடல், இன்னும் பல வருஷங்கள் இந்த ஒரு குறிப்பிட்ட ஈவெண்ட் நினைவில் இருக்கும். ஏன்னா இந்த பாடல் மூலமாக இந்தியாவுக்கு ஆஸ்கர் கிடச்சிருக்கு, நினைவில் இருக்கும். இந்தியாவுக்கு மதிப்பு வாய்ந்த அங்கீகாரம் இதுன்னு சொல்லிட்டு இந்த விருது மூலமாக இந்தியா பெருமை கொள்ளுதுன்னு நம்ம நாட்டோட பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே சொல்லியிருக்காங்க. இந்த எலிஃபண்ட் விஸ்பரர்ஸ்க்கும் என்னோட மனமார்ந்த பாராட்டுகள்னு சொல்லியிருக்காங்க. தெலுங்கு சினிமா ஒன்று நம்ம இந்தியர்கள் எல்லாரும் பெருமைப்பட வைக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சம்பவத்தை அப்படி அரங்கேற்றிட்டு வருது அப்படின்னா மெகாஸ்டார் சிரஞ்சீவி அவர்கள் வாய் திறக்காம இருப்பார், திறந்திருக்காருங்க. அவர் வாழ்த்து மழையில் நனைய வச்சுக்கிட்டு இருக்காரு இந்த RRR குரூவை. ஆஸ்கர் அப்படின்றது இந்தியாவுக்கு பல்லாண்டு கனவு. ரீஜன் லாங்குவேஜ்லேருந்து ஒரு கிரியேஷன் அங்கே போயிட்டு அதை அடிச்சுட்டு வருது பல்லாண்டு கனவு. அந்த கனவை தனியாளாக சாதிச்சு காமிச்சிருக்காரு ராஜமௌழி அவர்கள் அப்படின்னு புகழ்ந்திருக்காரு. பில்லியன் இதயங்கள் மகிழ்ச்சியில் நிறைஞ்சிருக்கிறதுக்கு காரணம் ராஜமௌழி அவர்கள் தான் பயங்கரமாக அந்த டைரக்டரை போட்டு தள்ளிக்கிட்டு இருக்காருங்க. இதே சிரஞ்சீவி அவர்கள் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜில் பேசுகிறப்ப பயங்கரமாக ஆதங்கப்பட்டு பேசினார். அது சவுத் இந்தியாவில் இருக்க நிறைய டிரெக்டர்ஸ், இந்த சினிமா துறையை சார்ந்த எல்லாருக்குமே மனசில் இருக்க ஆதங்கம் தான். அவங்க என்ன பெரும்பாலும் சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா, ஹிந்தி மொழி படங்களுக்கு கிடைக்கிற நிறைய அங்கீகாரங்கள் சவுத்தில் இருக்க எந்த மொழி படங்களுக்கும் கிடைக்க மாட்டுது, எதுக்காக புறக்கணிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு ஒரு ஆதங்கத்தை தொடர்ந்து முன் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. உங்களுக்கே தெரியுமேங்க, சில இயக்குனர்கள் சில நடிகர்கள்லாம் பெரிய பெரிய விருதுகளை கூட புறந்தள்ளாங்க. எனக்கு வேணாங்க, லேட்டாக அறிவிக்கிறீங்க, இதெல்லாம் லேட்டான அங்கீகாரம் அது இதுன்னு ஆதங்கத்தில் இது போலாம் பண்ணியிருந்தாங்களே. இதுக்கு எல்லாத்துக்கும் விதை அந்த இடம் தான், ரைட்டு. சிரஞ்சீவி அவர்கள் சில வருஷங்கள் முன்னாடி ஸ்டேஜில் என்ன பேசினார்னா, கோவா, டெல்லி, மும்பை இங்கெல்லாம் சினிமா ஃபெஸ்டிவல் நடக்கும், தெரிஞ்சிருக்கும் நம்புறவங்களுக்கு. அந்த விழாக்களில் கூட தெலுங்கு சினிமா புறக்கணிக்கப்பட்டுச்சுன்னு அப்படி ஆதங்கப்பட்டிருப்பாரு. அந்த மைக்கில் அவர் பேசுறது நமக்கே அப்படி உள்ளே இறங்கும், அந்த அளவுக்கு ஆழமாக இறங்கும். ஓ, இவ்வளோ தூரம் புறக்கணிக்கப்படுறாங்க அப்படின்ற அளவுக்கு அப்படி கொந்தளிச்சு பேசியிருப்பார். அந்த வீடியோ இருக்கும், கண்டிப்பாக தேடி பாருங்க. இதே போல் பல விழாக்களில் கூட தெலுங்கு சினிமா படங்கள் புறக்கணிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. இந்த புறக்கணிப்புக்கு கூடிய விரைவில் முற்றுப்புள்ளி விடும் அப்படின்னு அவர் அந்த ஸ்டேஜில் பேசியிருந்தார். மனுஷன் அவ்வளோ ஆதங்கப்பட்டு பேசியிருந்தார்ல அப்போ, அதுக்கு இப்போ பதில் கிடச்சிருக்கு. ஒட்டுமொத்த உலகமும் ஸ்டாண்டிங் ஓவேஷன் நாட்டு பாடலுக்கு. இதை விட பெரிய அங்கீகாரம் தெலுங்கு சினிமாவுக்கு வாய்ப்பே இல்லை. ஓகே, இந்த RRR படத்தில் 2 ப்ரோட்டகனிஸ்ட் இருக்காங்க பாருங்க, அதில் ஒருத்தர் தான் ஜூனியர் NTR அவர்கள். இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, உணர்ச்சியை வெளிப்படுத்த இப்போ எனக்கு வார்த்தையே கிடையாது, அந்தளவுக்கு வார்த்தை பற்றாக்குறையில் நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்தியாவோட ஒட்டுமொத்த வெற்றியாக தான் இந்த வெற்றியை பார்க்குறேன், ஆனால் இது வெறும் ஆரம்பம் தான் அப்படின்னு தக் லைஃப் மூமெண்ட் ஒரு நிகழ்த்திருக்காருங்க. இந்த அவார்டு எடுத்து வெறும் ஆரம்பம் தான். இந்த எலிஃபண்ட் விஸ்பரர்ஸ் டீமுக்கும் பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஏதோ நாம மட்டும் வாங்கிட்டு அவார்டை நாம மட்டும் கெத்தா பேசிட்டு நம்மளால தான் பேர் கிடச்சின்ற மாதிரி போயிடலான்னு இல்லாமல் சக கலைஞர்களுக்கு இந்த அளவு மரியாதை கொடுத்து போஸ்ட்டில் இண்டிகேட் பண்ணுறாரு பார்த்தீங்களா, பெரிய விஷயங்க. இவருக்கு பிடிச்ச டேரக்டர்ஸ்னு பல பேர் இருந்தாலும் அதில் இவர் ப்ரையாரிட்டி கொடுக்குறது யாருக்கு தெரியுமா? வெற்றிமாறன் சார். அவர் அவ்வளோ பிடிக்குமா, அவரோட படத்தில் நடிக்கணுன்றது இவருக்கு பெரிய கனவாக இருந்துகிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் அதை ஓப்பன் பண்ணுறது காரணம் உங்களுக்கு புரிய நம்புறேன். சரி, ரைட்டு விடுங்க. இந்தியாவுக்கான 2வது விருது கிடைக்கிறதுக்கு, 2வது ஆஸ்கர் விருது இந்த வருஷம் கிடைக்கிறதுக்கு இந்த எலிஃபண்ட் விஸ்பரர்ஸ் டீம் தான் காரணமாக இருந்திருக்காங்க. அவங்களுக்கு என்னோட மனமார்ந்த பாராட்டுகளும் தெரிவிச்சிருக்காரு. இந்த ஆஸ்கர் ஈவெண்ட்டில் எல்லாருமே ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அதுக்கு அந்த பாடல் மட்டுமே காரணம் கிடையாது. ஸ்டேஜில் நிகழ்த்தப்பட்ட அந்த நடனம் நிகழ்த்த காரணமாக இருந்த அந்த ஒரிஜினல் சினிமாவில் வந்த பாடல் இருக்குது பார்த்தீங்கன்னா, பாடல் காட்சிகள், நாட்டு அது ரெண்டுதே கனெக்ட் பண்ணுற புள்ளி எது? ஒன்றே ஒன்று தான், கொரியோகிராஃபி. அந்த பாட்டுக்கு நடனத்தை அமைச்சிருப்பார் பாருங்க, வேற லெவலுங்க. அந்த மனுஷனை பார்த்தா அவ்வளோ பெரிய கொரியோகிராஃபர் மாதிரி தெரிலன்னு தான் நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அந்த பாட்டுக்கு முழுக்க நடன இயக்குனராக இருந்தவர் இவர் தான். இவர் பேர் பிரேம் ரக்ஷித். இவர் 70க்கும் மேற்பட்ட தெலுங்கு அண்ட் தமிழ் ஃபிலிம்ஸில் ஒர்க் பண்ணியிருக்காரு. 97 டான்ஸ் மூமெண்ட்ஸை ஒரு மாதம் முழுக்கவே இவர் ஃபுல்லாக வெளியே கண்டுபிடிச்சி கொண்டு வந்துட்டே இருக்காருங்க. இவ்வளோ ஒரே மாதத்தில் 97 டான்ஸ் மூமெண்ட்ஸு. எதுக்காக? 10 பாடல்களுக்கு கிடையாது, அந்த ஒரே ஒரு நாட்டு பாடல் இருக்குல்ல அதுக்காக மட்டுமே. இதில் ராஜமௌழி அவர்கள் கடைசியாக எல்லாத்தையும் பார்த்து செக் பண்ணிவிட்டு ஒரே ஒரு டான்ஸ் ஸ்டெப்ஸை மட்டும் உள்ளே கொண்டு வர சொன்னார். அதுதான் பேங்கிங் ஸ்டெப்ஸு. இந்த காலை வச்சு ஃபுல்லாக பேங்க் பண்ணுற மாதிரி ஆடுவாங்க பாருங்கள், அந்த ஸ்டெப்பை ஃபைனல் பண்ணார். இதுக்காக இந்த மனுஷன் ஒர்க் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் முழுக்க. பிரேமோட கதையை பற்றி நான் உங்ககிட்ட சொல்லி ஆகணும், ஏன்னா சாதிக்க துடிக்கிற பல பேருக்கும் இவரோட கதை கண்டிப்பாக இன்ஸ்பிரேஷனாக அமையும். பிரேமோட அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு வைர வியாபாரி தான். காசு ரொம்ப கொழிக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, ஓரளவுக்கு கொழிச்சுது. அப்பா அப்படி தான் இருந்திருக்கு. இந்த குடும்பம் திடீர்னு நிதி சிக்கலில் பயங்கரமாக சிக்குது. 1993 பிரேம் என்ன பண்ணுறாரு, வீட்டிலேருந்து வெளியேறி வந்துட்டாருங்க. சில பர்சனல் ரீசன்ஸ் காரணமாக வெளியே வந்துட்டு ஒரு டெய்லர் ஷாப்பில் வேலை செய்ய ஆரம்பித்தார். இந்த KGF படத்தோட மியூசிக் டைரக்டர் ரவி பஸ்ரூ இருக்கார்ல, எப்படி செம்மட்டில் இரும்பு அடிச்சிட்டு இருந்த ஒருத்தர் திடீர்னு தன்னோட இசை திறமையை நிரூபித்து எல்லாரையும் வாய் பழக்க வச்சார். கிட்டத்தட்ட இவரோட கதையும் தாழ்ந்தது கிடையாது, அவருக்கு இணையாக தான் இருந்துக்கிட்டு இருக்கு. டெய்லர் ஷாப்பில் சாதாரண வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார் பிரேம்.
பிரேமோட அப்பா பார்த்தீங்கன்னா சினிமாவில் டான்ஸ் அசிஸ்டண்ட்டாகவும் இருந்திருக்காரு. ஒரு பக்கம் என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு, இன்னொரு பக்கம் அவருக்கு பேஷன் எதில் இருந்திருக்கு பார்த்தீங்களா, அதான் அப்பாவோட ஆசை அப்படியே பையன் கடத்திட்டு வந்திருக்க மாதிரி இருந்திருக்கு. ஆனால் பிரேமுக்கு என்னன்னா கையில் காசு இல்லை, அவ்வளோ தவிச்சிருக்காரு. ஏன்னா டெய்லர் ஷாப்பில் ஒர்க் பண்ணுறதுக்கு பெருசாக என்ன கிடச்சிட போகுது. ஒரு இடத்துல என்ன முடிவு பண்ணியிருக்காரு, இதுக்கப்புறம் அந்த வாழ்க்கை தேவையான்னு சொல்லி அந்த தவறான முடிவு, ஓகேவா, இது எப்போவுமே தவறான முடிவு தான், தன்னோட உயிரை மாய்த்து கொள்ளலான்ற முடிவுக்கு அவர் வர்றாரு. கரெக்டாக அந்த நேரத்தில் தான் பிரேமோட அப்பா கிட்ட இருந்து ஒரு ஃபோன் வருது இவருக்கு. இது போல் ஒரு படத்தில் உனக்கு கொரியோகிராஃப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடச்சிருப்பா அப்படின்னு அப்பா சொல்லவே பிரேமுக்கு அதுக்கப்புறம் தான் வாங்கணுன்ற ஆசையாக வந்திருக்கு. திடீர்னு வராரு. அந்த மொதல் படம் இவர் கொரியோ பண்ணது பார்த்தீங்கன்னா வித்யார்த்தி. ஃபுல்லாக கொரியோகிராஃப் பண்ணி முடிச்சிட்டாரா, ரெக்கக்னிஷன் பெருசாக கிடைக்கல. ஏன்னா மொதல் வாட்டி நம்ம டேலண்ட்டை காமிச்சதும் கூப்பிட்டு வச்சு நல்லா கொண்டாடுவாங்கன்னா இல்லையே, ரெக்கக்னிஷன் பெருசாக கிடைக்கல. இதுக்கப்புறமா வெயிட் பண்ணிட்டு இருந்த அவருக்கு சத்ரபதி அப்படின்ற படத்தில் வாய்ப்பு கிடைக்குதுங்க கொரியோகிராஃபராக. 2005 ரிலீஸ் ஆன படம். இந்த படத்துக்கு டைரக்டர் வேறு யாரும் இல்லை, சாட்சாத் ராஜமௌலி அவர்கள் தான். ராஜமௌலி அவர்கள் இந்த படத்தில் ஒரு திறமையை பார்த்துட்டு முடிவு பண்ணிட்டாரு, நாம் இதுக்கப்புறம் எந்த படம் எடுத்தாலும் அதில் பிரேம உள்ள கூட்டம் வந்துடும் சொல்லிட்டு. அதை தான் இந்த RRR படம் வரைக்குமே ராஜமௌலி நிகழ்த்தி காமிச்சிருக்காரு. ஸோ எப்படி இருந்த பிரேம் இப்போ பார்த்தீங்களா ஆஸ்கார் விருது வென்ற ஒரு பாடலோட நடன இயக்குனர் பெரிய பெருமையை சம்பாதிச்சிருக்காரு. அப்படி என்னப்பா பிரேம் பெருசா பண்ணிட்டாருன்னு கேட்டீங்க அப்படின்னா இதுக்கப்புறமும் அந்த வீடியோஸ் அங்கே திரும்ப திரும்ப போட்டு பாருங்க, ஸ்டெப்ஸ்லாம் எவ்வளோ கஷ்டமா இருக்குன்னு. சரி, ஓகே, இதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸோட சொல்கிறேன். இந்த ஹூக் ஸ்டெப்ஸ்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர். இது மாதிரி 80 வேரியேஷன்ஸில் ஃபுல்லாக அந்த பாட்டில் கொண்டு வந்திருக்காருங்க யார், பிரேம் அவர்கள், இந்த 2 நடிகர்களை வச்சுக்கிட்டு. இதில் ஜூனியர் என்டிஆரும் ராம் சரணும் ஆடிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இது ஏதோ சில வாரங்களில் எடுத்து முடிக்கப்பட்ட பாடல் காட்சிகள் கிடையாது. அதை பற்றி நான் போக சொல்கிறேன் எவ்வளோ நாட்கள் போச்சுன்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட 18 டேக்குங்க. இவங்க டான்ஸ் ஆடாமல் பாருங்க, டேக்கே இல்லாமல் அந்த பாட்டில். அது ஆக்சுவலாக 18 டேக் வரைக்கும் போச்சு. இந்த 18 ஃபுல்லாக ராஜமௌலி அவர்கள் செக் பண்ணிவிட்டு இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒன்றா தூக்கி போட்டே வந்தாருங்க. அவர் எப்படி அந்த ஷார்ட் செலெக்ஷன் பண்ணாருன்னா சிங்க்னு சொல்லுவாங்க. 2 பேரும் ஒரே மாதிரி ஆடுறாங்களா இல்லையான்னு அந்த சிங்கை ஃபுல்லாக செக் பண்ணியிருக்காரு. அதில் 2வது தவிர்த்து 1லேருந்து 18 வரைக்கும் எதுவுமே வேலைக்கான முடிவு பண்ணிட்டு இந்த 2வது டேக் ஒன்று இருக்கும் பார்த்தீங்கன்னா அதை ஓகே பண்ணிட்டு இருந்தாரு. என்ன அர்த்தம் இதுக்கு, 2வது டேக்லேயே மூமெண்ட் எல்லாம் கரெக்டாக வந்துருச்சு. ஆனால் சரியில்லைன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவாக 16 டேக் அடிக்க வச்சிருக்காரு ராஜமௌலி அவர்கள். அப்படி கஷ்டப்பட்டு உருவாக்கின பாட்டு தான் இது. இந்த நாட்டு பாடல் இந்தியாவில் ஃபேமஸ் ஆன அளவுக்கு ஆரம்பத்தில் வெளிநாடுகளில் பெருசாக ஃபேமஸ் ஆகலை. ஆனால் எப்போ தெரியுமா அது பெருசாக பீக்கை தொட்டுச்சு, சமீபத்தில் கோல்டன் குளோப் விருதை இந்த பாடல் பெற்று இருந்துச்சு. ஆஸ்கருக்கு முன்னாடி கோல்டன் குளோபு வேற லெவல், அது ஆக்சுவலாக செமி ஆஸ்கர்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட விருதை வாங்கினதுமே கூகுளில் நிறையா பேர் இந்த பாடலை தேட ஆரம்பிச்சிட்டாங்க உலகம் முழுக்கவே. என்னப்பா இது கோல்டன் குளோபை இந்த பாட்டு வாங்கியிருக்கா, அப்படி என்னதான் இருக்குன்னு அந்த கியூரியாசிட்டிலேயே பல பேரை தேடினாங்க. இதனோட விளைவு என்ன தெரியுமா, 2022 கூகுளோட இயர் இன் சர்ச் வீடியோஸ் ஆஃப் 2022 இதில் நாட்டு பாடல் தான் டாப்புக்கு போச்சு. இந்த ரஷ்யா வெர்சஸ் யுக்ரைன் கான்ஃப்ளிக்ட் இருக்கு பாருங்க, இதையும் நம்மளையும் பிரிக்கவே முடியாது போல இருக்கு. ஏன்னா அது ஒரு டச்சும் உள்ள ஒன்று வருதுங்க. நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருப்பீங்க, இது ஏதோ செட்டு போட்டு நம்ம நாட்டுக்குள்ளேயே இந்த பாடல் எங்கே எடுத்திருப்பாங்கப்பா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. தப்புங்க. உண்மை என்னன்னா கடந்த 2021 வருஷம் இந்த பாட்டோட ஷூட்டிங் நடக்குது. இந்தியாவில் கிடையாது, யுக்ரைனில். அதுவும் யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி இருக்கார்ல, இவரோட அஃபிஷியல் ரெசிடென்ஸ் ஒன்று இருக்குது. அதுக்கு பேர் மேரின்ஸ்கி பேலஸ்னு சொல்லுவாங்க. அந்த பேலஸ் வளாகம் முன்னாடியே இந்த பாடல் காட்சிகள் எடுக்கிறதுக்கு அனுமதி கிடைச்சது. ஏன்பா எப்படிப்பா இந்த அளவுக்கு அனுமதி கிடைச்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஜெலன்ஸ்கி அவர்கள், அதாவது யுக்ரைன் இருக்கிற விளாடிமிர் ஜெலன்ஸ்கி அவர்கள் டிவி ஸ்டாராக இருந்தவர். இந்த ரீலில் அவர் அதிபராக நடிச்சிருப்பாப்புல. ஆனால் ரியலில் அவருக்கு அதிபராகிற வாய்ப்பு கிடைச்சி இப்போ வரைக்கும் யுக்ரைனோட அதிபராக திகழ்ந்துகிட்டு இருக்காரு. ஸோ இவருக்கு இந்த ஒரு பழைய கனெக்ட் இருக்குல்ல, தான் இந்த கலை உலகத்தின் மூலமாக தான் மக்களுக்கு தெரிய வந்தேன்னு சொல்லிட்டு அதுக்காகவே இந்த RRR டீமுக்கு இந்த இடத்த பயன்படுத்திக்கிறதுக்கு அவங்க அனுமதி கொடுத்துருக்காங்க. கனெக்ட் எங்கே போய் நிற்குது பாருங்க. இவங்க இந்த ஷூட்டை முடிச்சுட்டு போனாங்க பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் சில மாதங்கள் கழிச்சு தான் யுக்ரைனில் இந்த போர் அப்படின்றது ஆரம்பிச்சது. 2022 வருஷம் பிப்ரவரி 24 ஆக்சுவலாக இந்த படக்குழு பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த பாட்டை எடுக்கிறதுக்கு தேர்வு பண்ணியிருந்த இடம் டெல்லி. ஆனால் டெல்லியில் அவ்வளோ சீக்கிரம் பெர்மிஷன் கிடச்சிருமா அந்த மாளிகைகளுக்கு முன்னாடி எடுக்கிறதுக்கு, வாய்ப்பு இல்லைல்ல. ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்க யுக்ரைன் கிளம்பி போயிட்டு அங்கே வெற்றிகரமாக இந்த ஷூட்டை முடிச்சுட்டு வந்தாங்க. எத்தனை நாள் நினைக்கிறீங்க, 65 நாள். ஒரு படத்துக்கான ஷூட்டிங் கிடையாது, இந்த ஒரு பாட்டை மேக் பண்ணுறதுக்கு மட்டுமே 65 நாட்கள் ஷூட்டிங் அங்கே பண்ணியிருக்காங்க. இவ்வளோ பெரிய ஒரு படம். ஏன்னா RRRன்ற படம் வராமல் இருந்திருந்தா நாட்டுன்ற பாடல் வந்திருக்காது. அந்த பாடல் வராமல் இருந்திருந்தா இந்தியாவுக்கு ஒரு ஆஸ்கர் விருதே கிடச்சிருக்காது. அப்பேற்பட்ட இந்த படம் இருக்குல்ல, இதோட டைட்டிலை பற்றி நம்ம பேசியே ஆகணும். இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு டைட்டில் வைக்கிறதுக்கு எவ்வளோ யோசிச்சிருப்பாங்க டீமு, அந்த பேர் இந்த பேர் அது இதுன்னு சொல்லிட்டு. ஆனால் ரசிகர்கள் ராஜமௌலி அவர்கள் முழுசாக யோசிக்க விடலை. என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ நம்ம தமிழ் படங்கள்லாம் விஜய் ஒரு படம் கமிட் ஆகுறாரு ஆனால் டைட்டில் வைக்கல அப்படின்னா அந்த டைமில் ஹேஷ்டேக்கில் தளபதி 66 தளபதி 67 இது போல் போடுவாங்களே நம்பர்ஸோடு. இதே மாதிரி ராஜமௌலி அவர்கள் இந்த படம் கமிட் ஆகிட்டு அதுக்கப்புறமா அந்த ப்ராசஸ்லாம் போயிட்டு இருந்துச்சுல, ஷூட்டிங் ப்ராசஸ்லாம், அந்த டைமில் RRRனு ஒரு ஹேஷ்டேக்கை போட்டிருந்தாப்லங்க.
இதையே தான் ஃபுல்லாக ரசிகர்களும் ஃபாலோ பண்ணவும் ஆரம்பிச்சிருந்தாங்க. ராஜமௌழி சார் எதுக்காக அந்த RRRனு போட்டிருந்தாருன்னா, படத்தோட இயக்குனர் ராஜமௌழி 6, படத்தில் 2 ஹீரோஸ் இருக்காங்க பாருங்க, ஒருத்தர் ராம் சரண் 6, இன்னொருத்தர் ஜூனியர் NTR. ஸோ இந்த 3 பேர் பெரிய கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் RRR RRRனு சொல்லிட்டு அவர் ஹேஷ்டாக போட்டிருந்தாரு. இட் மீன்ஸ் இன்னும் படத்துக்கு டைட்டில் வைக்கல, கொஞ்ச நாள் வச்சிரோன்னு அர்த்தம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் RRRனு இருக்கலாம்னு சொல்லி போட்டிருந்தாரு. ஆனால் இதுதான் படத்தோட டைட்டில்னு பல பேருமே போஸ்டர்களை போட்டாங்க, அதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க, ஊடகங்கள் வரைக்கும் இது பெரிய செய்தியாகத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்து யோசித்த ராஜமௌழி அவர்கள், நாம் படத்துக்கு டைட்டில் வச்சு வெளியிட்டிருந்தா கூட இவ்வளோ தூரம் ட்ரெண்டாக இருக்குமான்னு தெரியல, எல்லாரும் பேசியிருப்பாலும் தெரியல. ஆனால் இந்த 3 எழுத்துக்களே இவ்வளோ பேர் பேசுகிறாங்க அப்படின்னா நம்ம எதுக்காக இதையே படத்தோட டைட்டில் வைக்கக்கூடாதுன்னு யோசிச்சு தான் அந்த படத்துக்கு RRRன்றதையே டைட்டிலாக வச்சுட்டாருங்க. இப்படி கிடைச்ச டைட்டில் தான் அது. ஓகே ரைட்டு. இந்த நாட்டு பாடல் வரிகளை கேட்டிருக்கீங்களா? ஒட்டுமொத்த படத்தோட கதையை அந்த பாட்டிலேயே சொல்லியிருப்பாங்க. அதுவும் இந்த பாட்டை தமிழில் எழுதியிருந்தது மதன் கார்கே அவர்கள். அந்த பாடல் வரிகளை முழுமையாக கேளுங்களேன். எந்த அளவுக்கு துள்ளல் இசை உள்ளே இருக்கும், அந்த பாடல்களில் எந்த அளவுக்கு மகிழ்ச்சி திளைத்திருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக புரியும். கருந்தோடு கும்பலோடு பட்டி காட்டு கூத்த காட்டு, போடு நம்ம தாளம் ஒன்று பொட்டு நாட்டு கூத்த காட்டு, சிலம்பாட்டம் சுத்தி காட்டு காத்த 2 வெட்டி காட்டு, ஜல்லிக்கட்டு காளையாட்டம் கூறு கொம்பில் குத்தி காட்டு, 4 காலு 4 தோளும் மிரட்டி தூளு கிளப்பி காட்டு, என் பாட்டுங்கூத்து நாட்டு 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 கூத்த காட்டு, நாட்டு 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 பாட்டு படிச்சு தப்படிச்சு காட்டு, நாட்டு 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 வெற்றி கொடிய நாட்டி வீரம் காட்டு, 2 இதயம் ஒன்னாக்கி தண்டனக்கன்னு மோளம் கொட்டு, கிளியும் கொயிலும் பாட்டு கட்டி கீச்சுக்கிட்டு கூவிக்கிட்டு, கையை சொடக்கும் தாளத்தில் செவ்வானம் சாய்ச்சி காட்டு, காலு தட்டும் தாளத்தில் நிலமெல்லாம் அதிர விட்டு, சொட்டு சொட்டு வேர்வை கொட்டும் சாத்தான் தான் கைத்தட்டு, நாட்டு 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 கள்ளு போதையாட்டம் ஆடி காட்டு, நாட்டு 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 கோட்டை மேல வெற்றி கொடி நாட்டு, பூமி ஆடி நடுங்கதான் வேகம் ஏத்தி அடிய மாத்தி, பின்ன வச்சு முன்ன வச்சு எகிரிதான் எக்கா எக்கா நாட்டு கூத்த காட்டு, தும் தும் துடிப்பெல்லாம் வெளியே விட்டு உள்ள விட்டு தம்மு தம்மு கட்டிக்கிட்டு துள்ளிதான் எக்கா எக்கா நாட்டு கூத்து காட்டு. மக்களே, இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்கிறது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். பாலிடிக்ஸ் இல்லாத கலைப்படைப்பு தேர்வு மட்டும்தான் தேவை. அப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். இது எதுக்கு சொல்கிறேன், ஏன் சொல்கிறேன்றத நாம் இந்த ஆஸ்கர் பற்றி ஏற்கனவே பல வீடியோஸில் நிறைய விஷயங்கள் தொகுத்து வழங்கியிருந்தோம் பார்த்தீங்களா, அதை பார்த்தவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். நான் ரொம்ப டீப்பாக இதுக்குள்ளே போய் குத்தி காட்ட விரும்பலை, புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.